நாங்கள் பரம்பரை பரம்பரையாக திமுக, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அண்ணா திமுக. என்ன பெரிய புண்ணாக்கு பரம்பரை பரம்பரை? மழை பெஞ்சா மழை தண்ணி வழிஞ்சோட வக்கு இல்ல, கால்வாய்கள் அமைக்கப்படல. நீ என்ன பரம்பரை பேசுற? இப்படியே பேசிக்கிட்டே இருவோம், பரம்பரையே இல்லாம பண்ணிட்டு போயிடுவான். தயவு செய்து யோசிச்சு ஓட்டு போடு. நீ என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை? இவன் சொல்லுவான், இது என்ன இருந்தாலும் பெரிய கட்சி இல்ல. என்னடா பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? டேய், 234 தொகுதியிலும் எங்க போனாலும் இந்த விவசாயி சின்னம் இருக்கும். உன் உதயசூரியன் இருக்குமா? உன் ரெட்டலை இருக்குமா? உன் கையி, உன் தாமரை, ஒரே இடம் சொல்றா பாப்போம். அப்புறம் என்னடா பெரிய கட்சி, பெரிய மயிறு கட்சி நீங்களா? இந்த மாதிரி ஒரு கூட்டா நான் திமிரோட சொல்றேன்டா. ஒரே ஒரு காசு கொடுக்காம, கோட்டர் பிரியாணி கொடுக்காம ஒரு கூட்டத்தை காட்டிடு, நான் போயிடுறேன். இப்படி ஃப்ரிட்ஜ் தரங்கிறான். ஃப்ரிட்ஜ் வேணுமா? வாங்கிக்க. தயவு செய்து போயிரு வாங்கிட்டு. ஆனா ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கிறதுக்கு உனக்கு காய்கறியும் பழங்களும் வேணுமா? வா, இங்க விவசாய சின்னத்துல போடு, இங்க போடு. 8000 ரூபாய் கூப்பன் தரேம்மா, வாங்கிக்க. கூப்பன் வச்சு நாக்கா வழிக்க போற. நீ சூப்பர் மார்க்கெட்ல போய் இதானே வாங்குவ. அந்த சூப்பர் மார்க்கெட்ல பொருள் எங்க இருந்து வரும்? நாங்க தான் அனுப்பணும் ராஜா, நாங்க தான். எப்படி பார்த்தாலும் நீ எங்களுக்கு தான் போட்டாகணும் ராஜா, வேற வழியே இல்லை. உங்கள் முளைக்குச்சி இங்கதான் அடிக்கப்பட்டு நீ சுத்தி வரலாம், எங்கள்கிட்ட தான் வந்து உட்காந்தாகணும். நீங்க நேத்து வந்தாரு விஜய், மிகப்பெரிய புகழ்மிக்க நடிகர், மறுப்பதற்கு இல்லை. ஆனா எந்த தேர்தல் நின்னானுங்க அவனுங்க? அடிச்சு விடுறானே 15%, 30%. ஏய், 30% ஜெயிச்சு விடுங்களா? அப்புறம் எதுக்குடா இன்னொருத்தன் கூட்டணி கேட்டு அலைந்து கொண்டிருந்தீர்கள்? எதுக்கு? எவனும் சீன்றதுக்கு ஆள் இல்லைன்ன பிறகு எங்கெங்கோ பிடிச்சி திமுக அண்ணா திமுக சீட்டு கிடைக்காம ஓரமா ஒதுக்கி விட்டாங்கல்ல, அந்த கழிச்சடைகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சீட்டை கொடுத்து நிறுத்த வச்சிருக்கான். இது ஒரு கட்சி, அவன் ஒரு தலைவன். இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். நாண்டுகிட்டு சாவுங்க அயோக்கிய நாய்களே, நாண்டுகிட்டு சாவுங்க. அவன் பின்னாடி போறதுக்கு ஏதாவது வாயில வந்துடும். எனக்கு ஒரு நல்லவன் பின்னாடி போனா கூட நான் மட்டும் பேசிட்டு பேசாம விட்டுட்டு போயிடலாம். என் கண் முன்னாடியே ஒரு இளைஞர் கூட்டம் சீரழிஞ்சு போறானே, ஒரு பிள்ளையை பெற்ற தாய் பேசுறாளே, என் மகன் செத்து போனாலும் பரவாயில்ல, இவரை பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டானே என் மகன். இந்த மகன் செத்துட்டு போல இந்த அம்மா போய் செத்து தொலைஞ்சிருக்கலாம். என்ன 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 முன்மாதிரி நீ ஏற்படுத்துகிறாய்? ஆமாண்டா, திரள் நிதி தாண்டா வாங்குறோம். இல்ல, ரைட் ராயலா வாங்குறோமே, விருப்பப்பட்டவன் கூடு, இல்லன்னா மூடிக்கிட்டு போ. உன்னை எவன் கேட்டான்? நாங்க பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம். உனக்கு என்ன வந்தது? உன் வேலையை பாரு. நீ போய் வசூல் பண்ணிட்டு வந்துருவ ராஜா.